யார் இந்த ஆகாப்? ஆகாப்னா என்ன? ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எழுதுறவங்க நீங்க எழுதி கொள்ளுங்க. ஆகாப் கலங்க பண்ணுகிறவன். ஆகாப்னாலே கலங்க பண்ணுகிறவன். இந்த எலியா மேலே கர்த்தருடைய கை அமர்ந்ததுன்னு வாசித்தோமே. சும்மா ஒன்றும் கர்த்தருடைய கை எலியா மேலே அமரலை. அந்த கை அமர்ந்த போவன் ஆகாப்புக்கு முன்ன ஓடினான். ஆகாப்பை பார்த்து எலியா சொன்ன வார்த்தை, நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன். இந்த வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, பார்க்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலக்கங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. கலக்கங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. கலக்கத்துக்கு பின்ன இருக்கிறது ஒரு பயங்கரமான அசுத்த வல்லமையாக்கும். இங்க ஆகாப்புக்கு முன்ன எலியா ஓட காரணம் அவன் கலங்க பண்ணுகிறவன். ஒரு தேசம் கலங்கிச்சு. எஸ்தரின் நாட்கள் மொர்தெக்காய் எடுத்த ஒரு திட்டத்தில், மொர்தெக்காயுடைய தந்திரத்தினால சூசான் நகரமே கலங்கிற்று. 127 நாட்டிலும் இருந்த யூதர்களின் இருதயம் கலங்கிற்று. குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மணி நேரத்தில் இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த சட்டம் தேசத்தை கலங்க பண்ணிற்று. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆகாப் கலங்க பண்ணுகிறவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓட வேண்டிய ஓட்டமே கலக்கத்துக்கு முன்பாக. பிசாசு பல நேரங்களில் குடும்பங்களை கலங்க பண்ணுகிறான், தனிப்பட்ட வாழ்வை கலங்க பண்ணுகிறான், நம்ம போகிற பாதையில் நம்மளை கலங்க பண்ணுகிறான். வேலைக்கு போனா கலக்கம், படிக்க போனா கலக்கம், ஏதாவது செய்ய பிரயாசப்பட்ட கலக்கம், எல்லாமே கலக்கத்தில் முடியுது. பயமுறுத்தல்கள் பல நேரத்தில் இந்த கலக்கத்தை எதிர்த்து நிற்க முடியல. இருதயத்தை பார்த்து பயப்படாத, கலங்காத, தைரியமா இருந்து சொன்னாலும் பல நேரங்களில் இருதயங்கள் தைரியமா இருப்பது இல்லை. இருதயம் கலங்குகிறது. நாம அரை கட்டப்பட வேண்டிய ஒரு காலம் ஏன் தெரியுமா? நம்ம ஓட வேண்டியது ஆகாப்புக்கு முன்ன, கலக்கத்துக்கு முன்ன, நம்மை கலங்க பண்ணுற காரியங்களுக்கு முன்ன நம்ம ஓடணும்னா கர்த்தருடைய கை நம்ம மேல அமர்ந்தே ஆகணும். கர்த்தருடைய கை நம்ம மேல அமர்ந்தா கலக்கத்துக்கு முன்ன ஓட முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் பல தடவை கலக்கங்கள் வந்தது. பல தடவை அவன் சொந்த குடும்பத்தால், சொந்த மாமனால், சொந்த பிள்ளைகளால் பல தடவை கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தரை பிடித்து கொண்டு தேவ பலத்தில் அவன் அதுக்கு முன்னெல்லாம் ஓடினான். ஒரு இடத்துல கூட தாவீது பயப்படல. ஒன்று தெரியுமா? அப்சலோம் ராஜாவாகும் போது தாவீது பயந்து ஓடினான். அவன் ராஜாவான உடனே தாவீது பயந்து ஒலிவ மலையில போய் மறைந்து கொண்டான். ஆனால் அதோனியா ராஜாவாகும் போது தாவீது பயப்படவே இல்லை. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5, 6. குதிரை வீரர்களையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலமும், அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அவனை ஒரு காலமும் கடிந்து கொள்ளவே இல்லை. இந்த வார்த்தை யோசித்து பாருங்க. அப்சலோம் தன்னை ராஜாவாக்கும் போது, அப்சலோம் தனக்கு தான் ராஜாவுக்கு விரோதமாய் தனக்கு ஆட்களை சம்பாதித்த போது பயந்து ஓடின அதே தாவீது இப்போ படுக்கையில் இருக்கிறான். வயசாயிருச்சு. இப்போ இவன் பண்ற எல்லாமே தெரியும். இந்த அதோனியா தந்திரமாய் குதிரைகளை சம்பாதிக்கிறான்னு தெரியும். தனக்கு விரோதமாய் தன் மகன்
மகனாகிய சாலமோனுக்கு விரோதமாய் இவன் தனி ராஜ்யத்தை சேர்க்கிறான்னு தெரியும். யோவாப் இவன் கூட இருக்கிறான்னு தெரியும். அபியத்தார் என்கிற ஆசாரியன் இந்த அதோனியாவோடு கூட இருக்கிறான்னு தெரியும். இவ்வளவு தெரிந்த போதிலும் இவனை கடிந்து கொள்ளாததுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இப்ப தாவீது தன் ஆவியில அனலா இருக்கிறான். தேவனுக்கு முன்ன தேவ பலத்தால நிரப்பப்பட்டிருக்கிறான். தேவ மகிமையில ஓடிக்கொண்டிருக்கிறதுனால தாவீதுக்கு தெரியும், எனக்கு பிறகு என் சிங்காசனத்துல சாலமோனை தான் உட்கார வைப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறான். இப்ப கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு தைரியம், கர்த்தருடைய கை தாவீதோடு இருந்ததுனால தாவீதுக்கு அதை குறித்து பயம் இல்லை. தனக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்தை குறித்து அவனுக்கு கலக்கம் இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன்னு புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கை நம்ம மேல் இருக்குமானால் நமக்கு எதிராக எவ்வளவு கூட்டங்கள் நம்ம அறிய எழும்பினாலும் அவைகளை தடுத்து நிறுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம அறிய நமக்கு விரோதமாய் எத்தனை எழும்பினாலும் அவைகளை உடைப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அதுதாங்க தைரியம். ஆகாப்புக்கு முன்ன ஓடணும், கலக்கத்துக்கு முன்ன ஓடணும். இனி பயந்தது போல பயப்படக்கூடாது. ஆகாப்புக்கு பயந்து கேரி தாற்றண்டில ஒளிந்தது போல இனி ஒளியக்கூடாது. ஆகாப்புக்கு பயந்து அவன் சாரி பார்த்து விதவ விட்டுல ஒளிஞ்ச மாதிரி இனி ஒளிகிற காலம் அல்ல. இது அறைய கட்டிக்கொண்டு கலக்கத்துக்கு முன்ன ஓடுற காலம். எதை கண்டு பயந்தமோ அதுக்கு முன்ன ஓடணும். எதை கண்டு பயந்தமோ அவைகளை தாண்டி ஓடணும். அப்படி ஓடுவதற்கு கர்த்தருடைய கை நம்ம மேல அமருவதாக. ஹல்லேலூயா. கலக்கத்தை கண்டு பயந்தல்ல, கலக்கங்களுக்கு முன்ன ஓட ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பல நேரங்களில் கலக்கங்கள் நம்மை பயமுறுத்தும், சூழ்நிலை பயமுறுத்தும். உன்னை ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லும், உன்னை மாத்திருவேன்னு சொல்லும். பல நேரங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு யோசித்து பாருங்க, நன்மைகள் சில நேரம் வராததுனால நமக்கு முன்ன சவால்கள் நம்மளை பயமுறுத்தும். சில நேரம் மறைந்திருந்த காலங்களும் உண்டு. ஏன் சில நேரம் நம்ம போனை கூட எடுக்க மாட்டோம். ஆமே, அப்படிப்பட்ட நேரங்கள் நமக்கு பல நேரங்கள் வாய்த்தது உண்டு. ஆனால் இந்த 6வது மாதத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்முடைய கை என் மேல இருக்கணும். நான் கலக்கத்துக்கு முன்ன ஓடணும். கர்த்தருடைய கை என் மேல இருக்கணும். என்ன பயமுறுத்துற பிரச்சனைக்கு முன்ன நான் ஓடணும். உம்முடைய கை என் மேல இருக்கணும். எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த ஆரங்களுக்கு முன்ன ஓடணும். உம்முடைய கை என் மேல இருக்கணும். ஆண்டவரே, என்னை பயமுறுத்துற காரியங்களுக்கு முன்ன நான் ஓடணும். இனி கலங்கின பாத்திரம் அல்ல. என் இருதயம் இனி கலங்கக்கூடாது. என் உள்ள இனி கலங்கக்கூடாது. என் இருதயம் திட நம்பிக்கையா இருக்கட்டும். என் இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். என் இருதயம் தேவ பலத்தில் இருக்கட்டும். ஆகாப்புக்கு முன்ன ஓடும்படி கர்த்தர் தம்முடைய கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. ஆகாப்பு வந்தது ரதத்தில் ஆக்கும், எலியா ஓடுனது கால்களால். ஆமே, ஆகாப்பு ரதத்தில் ஓடுகிறான். கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ரதத்தில் ஆகாப்பு ஓடுகிறான். அவனை விட வேகமாய் எலியா ஓடும்படி கர்த்தர் எலியாவுக்கு கிருபை செய்தார். இந்த காலவேளை ஒன்று புரிந்து கொள்ளணும். ஆகாப்பு எங்கெல்லாம் போறானோ அங்க கலக்கம் வரும். ஒரு நாள் தான் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறத பார்த்தான். அது நாபோத்துக்கு சொந்தமானது. அதை பார்த்த உடனே ஆகாப்புக்கு ஆசை வந்துச்சு. அந்த திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டு கீரை தோட்டம் பண்ண போறேன்னு சொல்லி நாபோத்துட்ட போய் பேசுறான். இது எனக்கு தந்துரு, நான் கீரை தோட்டம் பண்ண போறேன்னு. நாபோத்து சொன்னான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் உமக்கு தராதபடி கர்த்தர் என்னை காப்பாராகன்னு. அவன் சொன்ன வார்த்தை ஆகாப்புக்கு விசனமா இருந்தது. யேசபேல்ட்ட போய் சொன்னான். யேசபேல் சொன்னா, நீ கவலைப்படாத, நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனா மூப்பர்களுக்கு. உபவாசம்னு கூறுங்க. அன்னைக்கு கூறி நாபோத்தை நடுவில் நிறுத்தி இவன் தேவனுக்கும் ராஜாவுக்கு விரோதமாய் பேசினான்னு சொல்லி கல்லெறிஞ்சு கொல்லும்படி பேலியாளின் மக்களை ஏற்படுத்துங்கள்னு சொன்னபடியே நிறுத்தினார்கள். பொய் சாட்சி சொன்னார்கள், கல்லெறிந்து கொன்னார்கள். கொன்னுட்டு அந்த இடத்தை ஆகாப் தனக்கு சொந்தமாக்கினான். நான் சொல்றது புரிஞ்சுதான்? ஆகாப் எங்க இருக்கானோ அங்க கலக்கம் இருக்கும். அவன் பயமுறுத்துவான், அவன் ஏமாத்துவான். பலன் இல்லாதவனுக்கு விரோதமாய் அவன் எழும்புவான். நாபோத்துக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை.
முடியல. ஆனா ஆகாப்புக்கு பலன் இருந்தது, எலியாவுக்கு பலன் இருந்தது. நாபோத்தால ஜெயிக்க முடியல, ஆனா எலியாவுக்கு ஜெயிக்கத்தக்க கிருபையை கர்த்தர் எலியாவுக்குள்ள கொடுத்திருந்தா. நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. நாபோத்த மாதிரி அழிஞ்சிடக்கூடாது, எலியாவை மாதிரி எழும்பிடணும். நாபோத்தால எதிர்த்து நிற்க பலன் இல்லை, நாபோத்துக்கு எதிர்த்து நிற்க முடியல. ஆனா எலியாவை ஒரு நாளும் ஆகாப்பால தொட முடியல. காரணம், எலியா மேல கர்த்தருடைய கை இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்ம மேலே வேணும். நம்மளை பயமுறுத்த பலர் எழும்பலாம், நம்மளை பயமுறுத்த பல சூழ்நிலைகள் இருக்கலாம். அவைகளை கண்டல்ல, அவைகளுக்கு முன்னே ஓடணும். நான் சொல்கிறத புரிந்து கொள்ளுங்க. எது உங்களை பயமுறுத்துதோ, எது உங்களை மேற்கொள்ளுதோ, அதை இன்னும் விட்டு வச்சா நாபோத்து அழிச்ச மாதிரி அது உங்களை அழிக்க வந்துடும். நாபோத்து அழிச்ச மாதிரி அந்த பயம் உங்களை மேற்கொள்ளும், அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளும், அந்த போராட்டம் நம்மளை மேற்கொள்ளும். அப்போ கலக்கத்தை நான் ஜெயிக்கணும்னா நான் கர்த்தத்தை கேட்கணும். உம்முடைய கை என் மேல அமரணும், நான் ஓடணும். ரதத்துக்கு முன்ன ஓடணும், இனி கலக்கத்துக்கு முன்ன ஓடணும், இனி போராட்டங்களுக்கு முன்ன ஓடணும். அப்படி ஓடினால் கர்த்தர் நமக்கு ஜெயந்தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயந்தர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் சொப்பனங்கள் நம்மளை பயமுறுத்தும். சில நேரங்களில் ராத்திரி நம்ம கேட்குற சில சத்தங்கள் நம்மளை பயமுறுத்தும். சில நேரங்களில் நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரீ இல்லாதது போல, ஒரு இருள் மூடினது போல ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும். பல நேரங்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அவைகள் நடுவே நம்ம ஓடணும் அப்படின்னா தேவனுடைய கை நமக்கு தேவை. ஏன்னா அது ரதம், நம்ம வெறும் கால்ட்டு நிற்கிறோம், கால்ட்டு ஓடணும். அது ரதத்துட்டு ஓடுது. ஆகாப்பு ரதத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். அவைகளை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தரணும். அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தரணும். அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஒரு நிமிஷம் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதோ நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஆவியில் நான் உணர்ந்துட்டே இருக்கிறேன். சில போராட்டங்களோடு நீங்கள் போராடிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஓடு ஓடு, இது ஓட வேண்டிய காலம். பலவீனத்துக்கு முன்ன ஓடு, உன்னை பயமுறுத்துகிற பிரச்சனைக்கு முன்ன ஓடு, அந்த பொல்லாத ஆவியின் சத்தத்துக்கு முன்ன ஓடு. அவிசுவாசமாய் உங்களுக்குள்ள பேசிக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு முன்ன ஓடுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தாங்கன்னு கேளுங்க, கிருபை தாங்கன்னு கேளுங்க. உன்னை மாத்திருவேன், உன்னை தள்ளிடுவேன், உனக்கு விரோதமா வருவேன், உன்னை அழிப்பேன்னு சொல்லுகிற அந்த சத்தத்துக்கு முன்ன ஓடும்படி கர்த்தர்ட்ட ஒரு கிருபையை கேளுங்க, ஒரு கிருபையை கேளுங்க, ஒரு கிருபையை கேளுங்க. உடாவாலாமா சாந்தேனே அதரக துடாதரா. ஆண்டவர் கிருபையை தருவீராக, கிருபையை தருவீராக, கிருபையை தருவீராக. சோதரம் சோதரா.